நமது இமயம் யோகா பயிற்சி மையம் சார்பாக நலம் நாடி எனும் இலவச கூட்டு யோகா பயிற்சி தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம நடத்திட்டு வரோம். கிட்டத்தட்ட இது 24வது மாதம். அதாவது கரெக்டாக 2 வருஷம் முடியுது. இந்த 24 மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தீமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு கிட்னி, சிறுநீரகம் சார்ந்த செயல்பாடுகள் சார்ந்த பயிற்சிகள் நம்ம இது பண்ணுறோம். சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய இந்த காலகட்டத்தில் நிறைய வருது. இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய வரும் அப்படிங்கிறாங்க. அதாவது சரியாக நேரத்துக்கு தண்ணி குடிக்காதது, யூரின் பாஸ் பண்ணுறது கூட அடக்கி வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்குது. ப்ளஸ் கிட்னி சார்ந்த, அதாவது ஸ்டோன் ப்ராப்ளம் அப்படிங்கிறோம். ஏன் யூரிக் ஆசிட் அதிகமாயிருச்சு, அது சார்ந்தனால நமக்கு வாத நீர் உடம்புல தேங்குது. அதனால உடம்புல நீர் சத்து, அந்த வாத நீர் அதிகமாகி நடக்க முடியாமல் போயிடுது. சில நேரத்தில் இந்த ஆங்கிளில் பெயின் வரும், ஆங்கிள் ஃபுல்லாக வீங்கிரும், இல்லை முட்டியில் வீங்கிரும். இந்த மாதிரி ப்ராப்ளம், யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அதாவது 7க்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. 7க்கு மேலே போகவே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். கிட்னி போக 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 இந்த கிரியாட்டின் முதல்ல காமிக்காது. இந்த யூரிக் ஆசிட்ல ஓரளவு காமிக்கும். ஆனால் ரெகுலராக நம்ம பயிற்சி பண்ணி வேர்வை ரெகுலராக போய்கிட்டே இருக்கணும். மெயினாக உடம்புல, நம்ம உடம்பு ஒவ்வொரு மொழி நமக்கு சொல்லும். உடம்புல வேர்வை சரியாக வெளியே போகல அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு. பசி வரல அப்படின்னா லிவர் சம்பந்தமான பிரச்சனை வந்துருச்சு. நேரத்துக்கு சரியா தூங்காம இருக்கிறதுனாலையும், நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸா பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த கிட்னி செயல்பாடை அதிகப்படுத்துது. ஏன்னா ஃபியூச்சர்ல ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா ஏன்னா நம்ம எல்லாருமே வீட்டில் முன்னாடிலாம் இந்த ஆத்து நீர் குடித்தோம், இந்த போர் வாட்டர் குடித்தோம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ எங்கே போனாலும், கடையில் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, கேன் வாட்டர் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிட்டோம். தண்ணி சரியா இல்லை. தண்ணியில் நமக்கு தேவையான சத்துக்கள் இல்லை. ஒன்று உறிஞ்சி எடுத்துடுறோம், இல்லைன்னா ஏதோ ஒரு கழிவு நீரோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த உள்ள அடக்கி அதை தான் நம்ம தண்ணியாக குடிச்சிக்கிட்டு இருக்கோம். நமக்கு குடிக்கிறதுக்கு ஏதோ ரெகுலர் டேஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் நமக்கு கிட்னி அடி வாங்கிறதுக்கு, கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு நமக்கு வழிவகை பண்ணும். மெயினாக சொட்டிங் ஆகணும். உடம்புல சொட்டிங் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஓகே டன். அதுக்காக எனி டைம் சொட்டிங் ஆகுதுன்னா ப்ரெஷர் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உடம்புல வேர்வை சுரப்பி சரியாக போகலைன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த வகையில் இன்னைக்கு அதை சார்ந்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண போகிறோம்.